Okay. Okay, Om Shanti and எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நல்லா தீபாவளி கொண்டாடினீங்களோ? ஹாப்பி தீபாவளி. நான் தீபாவளி மூட்டில் இருக்கிறேன். நாங்கள் ஆன்லைன் தீபாவளி ப்ரோக்ராம் பண்ணாங்களா, அப்போ அந்த பேக்ரவுண்ட் அப்படியே இருக்குது. ஸோ எஸ், ஸோ இன்றைக்கு அப்போ எஸ் ஃப்ரம் த லாஸ்ட் டைம் நாங்கள் ஒரு கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணுவோம். ஃப்ரம் லாஸ்ட் டைம் அதை கொஞ்சம் ரீகேப் பண்ணாங்க. போன கிளாஸ் நாங்கள் என்ன உலக நாடக சக்கரம். மேபி யூ வில் ஸ்டார்ட் வித் ரிப்பீட் மெடிடேஷன் இஸ் பெட்டர். So you want to hear a secret about my life as a trader? Here's what my parents think. பாடம் 4. ஓம் சாந்தி. ஒளியாகிய நான் இந்த உடலில் நெற்றியின் உருவ மையத்தில் சக்தியாகிய நான் எனது எண்ணங்களை நோக்கி செலுத்துகின்றேன். எனது சுய குணங்களான அமைதி, அன்பு, கருணை, சத்தியம் போன்ற தூய எண்ண அதிர்வுகளை பரப்புகின்றேன். என் உண்மையான வீடு மௌனம் நிறைந்த செம்பொன் நிறமான ஆத்ம உலகம், நிர்வாண உலகம். நிரந்தர அமைதி நிறைந்த என் வீட்டில் ஓர் பிரகாசிக்கும் நட்சத்திரமாக
பரமபிதா பரமாத்மா இறைவனுக்கு அண்மையில் மிக மிக நெருக்கமாக நான் அமர்ந்திருக்கின்றேன். முழுமையான தூய்மை நிலையில் இருக்கும் நான் எனது முதல் பாகத்தை நடிப்பதற்காக அதி தூய்மையான புதிய உலகிற்கு கீழிறங்கி வருகின்றேன். அன்பும் சந்தோஷமும் செல்வமும் செழிப்பும் ஆரோக்கியமும் நிறைந்ததோர் உலகம். இதுதான் சொர்க்கம். பஞ்ச தத்துவங்களும் 100 நிலையில் உள்ளன. ஒரே ராஜ்யம், ஒரே மொழி, ஒரே தர்மம். மனிதர்களும் விலங்குகளும் இயற்கையும் ஒத்திசைவாக ஒற்றுமையாக வாழும் காலம் இது. எங்கும் சந்தோஷம் நிறைந்து வழிகின்றது. இதுதான் சந்தோஷ பூமி. எனது பாகங்களை இயல்பாக நடித்த வண்ணம் திரேதா யுகத்தை அடைகின்றேன். இங்கும் சந்தோஷத்திற்கும் செழிப்பிற்கும் குறைவில்லை. இங்கிருந்து துவாபர யுகத்தை அடைகின்றேன். அரை கல்பம் முடிந்தமையால் எனது சுய அறிமுகத்தை நான் மறந்து போகின்றேன். ஆத்ம பலத்தை மறந்து சரீர பலத்தில் நம்பிக்கை வைக்கின்றேன். இதனால் உறவுகளில் முரண்பாடுகளும் அதனால் துன்பமும் தலை தூக்குகின்றன. கடவுளை சத்தியத்தை தேட ஆரம்பிக்கின்றேன். பூஜைகளும் பிரார்த்தனைகளும் ஆரம்பமாகின்றன. இவ்வாறே அலைந்து திரிந்து கலியுகத்தின் இறுதி கட்டத்தை அடைகின்றேன். இந்த வேளையில் துன்பமும் துயரமும் உச்ச கட்டத்தை அடைந்துள்ளன. நான் சரீர பந்தனத்தில் முழுமையாக கட்டுண்டிருக்கின்றேன். எந்த வழியிலும் விமோசனம் இல்லை. அனைத்தும் தற்காலிகமானவையே. இந்த வேளையில்தான் என் தாயும் தந்தையுமான அன்பு நிறைந்த இறைவன் இப்பூவுலகிற்கு வந்து எனது சொந்த அறிமுகத்தை மீண்டும் எனக்கு கொடுக்கின்றார். தனது அறிமுகத்தையும் கொடுக்கின்றார். என் துன்பங்களை எல்லாம் நீக்குகின்றார். எனக்கு அவரே வழிகாட்டி. சரியான பாதையை, சத்திய பாதையை அவர் எனக்கு காட்டுகின்றார். இந்த சங்கம யுகத்தில் என்னை அவருடைய குழந்தையாக்கி எனக்கு கற்பிக்கின்றார். இந்த உலக நாடக சக்கரத்தின் ஆதி, மத்தி, அந்தத்தின் அனைத்து ரகசியங்களையும் எனக்கு கூறுகின்றார். அனைத்து உண்மைகளையும் அறிந்து கொண்டதனால் என் மனம் தெளிவு பெறுகின்றது, சாந்தம் அடைகின்றது. நான் அமைதியான ஆத்மா. நான் ஞானம் மிக்க ஆத்மா. நான் ஆனந்தமான ஆத்மா. ஓம் சாந்தி.
Okay, so ஓகே, இப்போ நீங்கள் பார்த்த கேட்ட கமெண்ட்ரி ஒரு இல்லை சின்ன ஒரு ரீகேப். நாங்கள் பவுனுக்கெல்லாம் என்ன படிச்சோனாங்கண்டு உலக நாடக சக்கரம். இப்போ நீங்கள் அந்த ஸ்க்ரீனில் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். தெரியுதா எனக்கு ஸ்க்ரீன்? அதான் ஃபோனுக்கெல்லாமே நாங்கள் படித்த அந்த ரீகேப். ஸோ நாங்கள் எல்லாரும் ஒரு ஆத்மா ஃபர்ஸ்ட் டைம் எங்கள்ட பாகத்தை நடிக்கிறதுக்கு இந்த உலகத்தில் வாரம். த ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் வந்து சந்தோஷமான எல்லாம் நிறைந்த ஒரு உலகம். நாங்கள் அது சொர்க்கம் வந்து பார்த்தோம். கோல்டன் ஏஜ், சத்தியுகம். ரெண்டாவது திரேதா யுகம். இஸ் லைக் சிமிலர். சந்தோஷமா இருக்கிறது, எல்லாரும் சந்தோஷமா இருக்கிற, நோ ப்ராப்ளம். கிட்டத்தட்ட பின்னால் இருக்கிறவங்கட அரமனை மாதிரி. ஸோ எல்லாரும் எல்லாம் இருக்கின்றது, வசதியா இருக்கிறோம், கடவுளை பற்றிய கவலை இல்லை என்ற நோ வரிஸ். இதுதான் அந்த ரியலி நோ வரிஸ், நோ வரிஸ் உலகம். ஸோ இங்கே தவாவர யுகத்துக்கு போகும்போது தான் ஒரு சின்ன வில் ஹாவ் அ லிட்டில் பிட் ப்ராப்ளம் ஸ்டார்டிங். அப்போ தான் இறை தூதர்கள் எல்லாரும் வந்து இறைவனை ஞாபகப்படுத்துகிறார்கள். புராணங்கள், இதிகாசங்கள் எல்லாம் இங்கே தான் எழுதப்படுகின்றன. அப்படியே அந்த கடிகாரம் அப்படியே டிக் 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 கொண்டு ஓடிக்கொண்டு போய் இப்போ கலியுகத்துக்கு வந்தாச்சு. ஸோ கலியுகம் கஷ்டமும் இருள் சூழ்ந்தாலும் துன்பம் கூடிக்கொண்டே போது அந்த கலியுகத்திலேருந்து அந்த அக்கார்டிங் டு த லோ, இந்த நாடகத்தின் லோ என்ட்ரோபி, this new is coming back to old and become new again. So மீண்டும் இந்த கலியுகம் become getting ready for சத்தியுகம். So அதான் இந்த preparation period called diamond age and the confluence age we call it. இந்த எண்ணத்தெல்லாம் கடவுள் வருவாரா people ஏங்கி கொண்டிருக்கிறதுல there's a good news sounds like coming, possibly he has to come. ஸோ அதே அடுத்த கிளாஸில் நாங்கள் பார்ப்போம் எப்படி வாரண்டு. ஸோ இன்றைக்கு இதுன்ற ஒரு இன்னொரு வேர்ஷன் நாங்கள் உலக நாடகம் வேர்ல்ட் ஹியூமன் ட்ரீ, அதை பற்றி நாங்கள் பார்க்க போகிறோம். இட்ஸ் அ வேர்ல்ட் ட்ரீ. இந்த ட்ரீன்னு சொல்லும்போது வெரி அந்த மரத்துமெண்டா சம்திங் வெரி சிக்னிஃபிகண்ட் தான். ஏன்னா இந்த உலகம் ஒரு இயங்குறதுக்கு எங்களுக்கு என்ன தேவை? ஒரு மரத்துக்கு எங்களுக்கு என்ன தேவை? ஒரு மரம் நல்லா வளர்ந்து எங்களுக்கு பலன் தரணும்னா அதுக்கு என்ன தேவை? என்ன அடிப்படை? விதையும் போட்டுனா இருக்கணும் இல்லையா? அதுவும் விதையும் எவ்வளோ குவாலிட்டியா இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் மரமும் அவ்வளோத்துக்கு வளரும், பலனும் தரும். ஸோ இந்த உலக நாடகத்துக்கு ஒரு விதையான ஒரு மரம் வளர்ந்து பலன் தோறணும்னா அது இந்த விதையும் ஒரு முக்கியமான விதையா இருக்க வேணும். அந்த விதை என்ற யார், அது எப்படி? மற்ற is anyone here Christian? I'm not nothing to worry about the religion. I'm asking you yes for a specific region. இங்க யாராவது கிறிஸ்டியன் இருக்கிறீங்களோ? நோ ஒன். இட்ஸ் ஓகே. இந்த மரம் என்னும் போது இந்த மரத்துக்கு நான் ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறோம். இந்த உலகம் இந்த மரத்துக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கு. that's what I'm asking. I think probably Christianity in the next month the maram வந்து will become very famous. We'll talk. நீங்கள் பார்த்திருப்பீங்க Christmas tree. Christmas tree is very important, very 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 especially in Christmas time. அது கிறிஸ்மஸ் ஏன் அந்த மரத்துக்கு அவ்வளவு சிக்னிஃபிகன்ட், அவ்வளவு முக்கியத்துவம் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? I know none of you are Christian. Maybe I'm not Christian. நானும் கிறிஸ்டியன் இல்லை. பட் நான் அதன் உண்மையை அதன் மகத்துவத்தை தெரிஞ்ச அப்புறம் I have a huge wow, இதுல இவ்வளவு விஷயம் இருக்கா என்று யோசிக்கிறேன். ஏசுநாத பிறந்தார், அதுக்கு மரம் வைக்கிறோம்ன்று தான் எங்களுக்கு பொதுவா தெரிஞ்சது. ஆனா அந்த மரத்துக்குள்ள நிறைய விஷயம் இருக்கு. ஸோ முதலாவது நீங்க அந்த மரத்தை பார்த்தீங்கன்னா என்ன, மரம் எல்லாம் நல்ல வடிவா டெக்கரேட் பண்ணியிருப்பேன். எப்படி இருக்கும்? நல்ல வடிவா டெக்கரேட் பண்ணியிருப்பேன். லைட்ஸ் அண்ட் ஏஞ்சல்ஸ் அண்ட் எவ்ரிதிங். தட்ஸ் ஸோ அந்த மலைக்கு உச்சி, அந்த மர உச்சியில வந்து ஒரு ஒன் ஸ்டார். That's represent very then மரத்துக்குள்ள வந்து நிறைய கிஃப்ட்ஸ்.
நிறைய கிஃப்ட்ஸ் வச்சிருப்பேன். அண்ட் ப்ளஸ் தென் சம்படி ஆல்சோ எல்டர் மேன் வித் எல்டர் மேன் ஆல்சோ வச்சிருப்பேன். நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம். இதெல்லாம் ஹேஸ் எ மீனிங் எவ்ரிதிங். அந்த கிட்டத்தட்ட இந்தியா லெசனும் அது அதுவும் ஒரு உங்களுக்கு ஒரு என்ன ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒரு மீனிங் கொடுக்கும். அந்த மரம்னு சொல்லும் போகுதான் எனக்கு என்ன ஒரு ஞாபகம் வருது. ஓகே, எங்க சைவம் படிச்சாக்கள் திருவாசத்தில் ஒரு லைன் வருது. திருவாசமும் சிவபுராணம். சிவபுராணத்தை ஒரு வருஷம் 2 வருஷம் எனக்கு ஞாபகம். ஏண்டா எங்களை ஸ்கூல்ல ஒவ்வொரு ஃப்ரைடேயும் எங்களை நிக்க வச்சு சொல்ல பண்ணித்தான் அதை ப்ரேயர் முடிச்சுத்தான் அதை முடியும். பல வந்தமாவது நாங்கள் அதை கேட்டு 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 சலிச்சவா அந்த ஒரு அந்த ஒரு வசனம் ஞாபகம் இருக்கு எனக்கு. சலிக்கல, ஐ மீன் அப்ப விருப்பம் இல்லாம வேற வழியெல்லாம் கேட்டது. இப்பதான் அந்த மீனிங்க வழங்க தான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஸோ அதில் ஞாபகம் இருக்கு. நான் பேந்தன் ரிப்பீட் பண்ண சொன்னபடியாக கவர் பண்ணிடுவேன். புல்லாகி பூடாகி புழுவாய் மரமாகி பல்விருவமாகி கல்லாய் மனிதனாய் பெய்யாய் கணங்களாய் எல்லா பிறப்பும் இத்தாவர சங்கமத்துள் புறைந்தழைத்தே நேம்பெருமான் என்று முடிக்கிறேன். எந்த தாவர சங்கமம், அந்த தாவர சங்கமத்தை தான் இன்றைய பார்க்க போறோம். வாட் இஸ் தட் தாவரம்? அந்த கல்ப மரம்னு சொல்லல, தாவரம் மீன்ஸ் அந்த மரத்தின் கிறிஸ்டியனா இருக்கட்டும் ஹிந்துவா இருக்கட்டும் அந்த மரத்துக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கு. அந்த கல்ப மரத்தை பற்றி தான் இன்றைக்கு நான் படிக்க போறோம். இந்த மரத்துக்கு ஆரம்பம் விதை. அந்த விதை யார் என்று முதலா பார்ப்போம். இந்த உலகத்துக்கே ஒரு மரம் வளர உலகத்தின் மரம் என்றா அந்த உலகத்துக்கு விதை. இந்த உலகத்துக்கு யார் விதையா இருக்கும்? உலக மரத்துக்கு விதை யாரா இருந்தா நல்லா இருக்கும்? எந்த கம்பெனில இந்த விதை வாங்கினா இந்த உலக மரம் நல்லா முளைக்கும்? ஸோ நாங்கள் பார்த்தோம் இந்த மரத்துக்கு இன்ட்ரெஸ்டிங். இந்த மரத்துக்கு விதையாக நாங்கள் யார் விதையா பார்த்தோம்? நாங்கள் ஒரு விதை, பரம்பொருளும் ஒரு விதை. ஸோ இந்த உலகமாறு சக்கரத்துக்கு ஆக்சுவலி பரம்பொருள் தான் விதையா வார. He is the one. So let me actually in the படத்தை I think I have a picture for you, so அது உங்களுக்கு make sense. Okay, so where is my file? Okay. Okay. Okay, hopefully I can share the screen now. I can pull it. Okay, so இப்போ நீங்க இந்த படத்துல பார்க்குறீங்க. ஓகே, அடிமரப்பா அந்த மரத்தின் அடிப்பக்கத்தை பார்க்குறீங்க. இந்த ஃபர்ஸ்ட் விதை பாயிண்ட் ஆஃப் லைட் சுப்ரீம் சோல் விதையா வரார். இந்த விதையிலேருந்து விதை வந்தோடனே வேர் வருது. வேர் வந்தோடனே முதலாவது வேர் தான் மரம் ஆணி வேர் நல்லா ஊன்றணும்டா வேர் தான் அதுக்கு இம்பார்ட்டன்ட். அந்த வேர் தான் அந்த மரத்தை நல்லா வளர்க்குது. அந்த மரம் வளர்க்க முதல் ரெண்டு இலை வரும். இப்போ அதுல இருந்து மரம் வளரும். ஸோ இந்த முதல் போன வாரத்தில் இந்த சத்தியுகம் அந்த ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் எல்லாம் இருந்து சத்தியுகம்னு பார்த்தோம். இந்த மரத்தை பார்த்தீங்கன்னா இதில் ஒரு விசேஷம் என்னண்டா, இந்த மரத்தில் நான் முழுசா இருக்கா ஜூம்ன்றேன். இந்த ஃபர்ஸ்ட் இந்த மரம் மரத்தின் அரைப்பக்கம் மட்டும் இந்த கேசரை பாயிண்ட் பண்ணீங்கன்னா இந்த பிரான்ச் கொப்பரைச் மட்டும் அந்த துவாபரம் மட்டும் பிரான்ச் வர இல்லை. இந்த ஃபர்ஸ்ட் டூ பார்ட் அந்த சத்தியுகம் திரேதாயுகம் மட்டும் நோ பிரான்ச். அதோட மீனிங் இந்த உலகம் ஒரு ஆஸ் அ ஒன் வேர்ல்ட் ஃபேமிலி மாதிரி தான் இயங்கி கொண்டு இருந்தது. ஸோ முதலாவது
சத்யுகம் யூ கேன் சி இதில் கிருஷ்ணரும் யாரோ கிருஷ்ணர் யாரோ புல்லாங்குழர் மாதிரி கிடையாது, கிருஷ்ணரும் லக்ஷ்மி நாராயணன் மயில் புஷ்ப விமானம் உங்கள் குட்டியா சிங்கமும் மானும் ஒரே தாடகத்தில் தண்ணி குடிக்குது, அதுதான் சொர்க்கம்னு சொல்லுவாங்க. சிங்கமும் மானும் ஒரே தாடகத்தில் தண்ணி ஒற்றுமையாக தண்ணி குடிக்கிறேன்டா அது கண்டிப்பாக நரகமாக இருக்காது. இங்கே ஒருவருக்கு ஒரு சாப்பிட்ற நேரம். ஸோ திஸ் இஸ் அந்த 100% சொரோ ஃப்ரீ லேண்ட். இதுதான் சொர்க்கம், சத்யகம், கோல்டன் ஏஜென்டாக சொன்னாங்க. அதுதான் இந்த ஃபர்ஸ்ட் குவார்ட்டர். இப்போ அதை மூவ் பண்ணும் போது இங்கே லக்ஷ்மி நாராயண், கிருஷ்ணன், ராதே அங்கே வாழ்ந்த அது அவன் கிங்டம் அது. ஸோ இதில் போட்டிருக்கு, அதான் அதை அப்படி ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கு. ஸோ அதை மூவ் பண்ணும்போது 2வது குவார்ட்டர் அங்கேயும் ஒரு ராஜா ராணி மாதிரி இருக்கணும், சில்வர் யுகம் அதை சொல்லுது, அது சில்வர் யுகமாக காட்டியிருக்குது. அங்கேயும் அரண்மனைகள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறார்கள், துன்பமே இல்லை, அண்டும் ஆக்க சந்தோஷமாக இருக்கும். இங்கே ராம் சீதா கிங்டம், செகண்ட் திரேதாயுகத்தில் ராம் சீதா கிங்டம். ஸோ செகண்ட் அங்கேயும் பிரச்சனைகளே இல்லை, எல்லாம் சந்தோஷமாக நடக்குது. ஆனால் கதையின்படி நாங்கள் ராமரை சீத்தையில கொண்டே சிறையில் போச்செல்லாம் கதை இருக்குது, தட்ஸ் ஓகே. இப்போ ஆனால் இந்த 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 பீரியட்ல யாரையும் சிறை வைக்க முடியல, எல்லோரும் சந்தோஷமா இருந்தார்கள். கதைகள் எத்தனை வகையா இருக்கு. ஆனால் இது இந்த 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 மனித கதையில இந்த ராஜாராணி ரொம்ப சந்தோஷமா இருந்தார்கள். பிரஜைகள் எல்லோரும் சர்க்க சொர்க்கம், துன்பம் இல்லாத உலகம். சத்தியயுகம், திரேதாயுகம். இங்க திரேதாயுகம் மட்டும் சொர்க்கம், துன்பமே இல்லை மக்களுக்கு. இந்த மூன்றாவது பீரியடுக்கு போய்க்கணும். ஆக்சுவலி நான் அந்த நோட்ஸ் எடுத்து வைக்கணும்னு நான் மறந்து போனேன் லேட்டாக வந்தபடியே. ஸோ இதான் நாங்கள் பார்த்தோம், இந்த கோப்பரேட்ஸ் இதான் இஸ் வெரி கிளியராக போட்டிருக்கு. ஸோ யூஎஸ் ஏப்ரஹாம் பாரர் ஒவ்வொரு மதமும் ஒவ்வொரு மத தூதர் தங்களோட கடவுளை பற்றி தங்களோட கொள்கைகளை சொல்லினோம். அதை விரும்புகிறவர்கள் they follow their path, அது பிகம் அந்த மதமா வந்துடுது. ஸோ அதால அந்த பிரான்ச் மாதிரி காட்டியிருக்கு. இதில் இன்னொரு பிரான்ச்ல ஒரு முக்கியத்துவத்தை நீங்க பார்க்கலாம்டா. என்னண்டா பிரான்ச்சுகள் கூடி ஆரம்பிக்க பிரான்ச் இல்லை, ஆரம்பிக்க இல்லாம கோல்டன் அந்த மதம் கூடி ஆரம்பிக்க புனிதமாத்தான் ஆரம்பிச்சது. எல்லாரும் ஒற்றுமையா சந்தோஷமா, அதுவும் அது மரங் அந்த ஈவன் பிரான்ச் கூடி கோல்டன் சில்வர் கோப்பர் அந்த எவ்ரிதிங்ஸ் கோ த்ரூ தட் இங்க பார்க்கலாம். ஸோ ஆரம்பத்தில் கிராஞ்சில் போதான் அந்த பிரான்ச் குட்டி குட்டி பிரிவுகள். இப்போ கூடி இப்போ ஒவ்வொரு மதத்திலும் எத்தனையோ பிரிவுகள் இருக்கு, கிறிஸ்டியன் மதத்தில் எத்தனையோ பிரிவுகள் இருக்கு. ஸோ அதுக்கு பிறகு புடிஸ்ட் அடுத்த பக்கம் பார்த்தீங்கன்னா புத்தர், அதுவும் ஆரம்பத்தில் கோல்டன் சில்வர், கடைசியில் இப்போதான் நிறைய பிரிவுகள். ஸோ இப்படித்தான் நீங்க ஜேசுநாதர் ஒரு கிறிஸ்துக்கு முன் 2000 ஆண்டுகளுக்கு முன்ன வாரதாக கூறப்பட்டிருக்குது. ஸோ அங்கேயும் ஆரம்பத்தில் பிரிவுகளில் எல்லோரும் பிரிஞ்சார்கள். இந்து இஸ்லாம் முஸ்லீம் ரிலிஜன் முகமது வாரர், அதுவும் ஆரம்பத்தில் எல்லாட்ட ஃபெய்த்தை நீங்க பார்த்தீங்கன்னா வெரி இன்ட்ரெஸ்டிங். ஏண்டா கொள்கை எல்லோரும் ஃபவுண்டேஷன் உண்டா இருந்தேன், அன்பு, ஒற்றுமை, ஒன்றே குலம் ஒரு வெண்ணது, அதான் இந்த ஃபவுண்டேஷன் மெசேஜ். ஆனா இப்ப கொஞ்சத்துல பார்க்க போறேன் ஏன் எங்க அந்த குழப்பம் வந்தேன். இந்த கடைசியா அதுக்கு பிறகு இன்னொரு ரிலிஜன், இப்போ ஃபேமஸ் ரிலிஜன் சந்நியாசம், சங்கராச்சாரியார் ஆரம்பிச்சு வச்ச ரிலிஜன். இன்னும் வீட்டுல இருந்தா தானே பிரச்சனை, குடும்பத்தை விட்டு போவான்ட்டு. I don't know what's the motive, but anyway, Shankaracharya established sannyas religion, means renunciation, path of renunciation. அதுவும் இப்போ வெரி வேர்ல்ட் பாப்புலர். இப்போ சன்னியாஸ் ரிலிஜன் இருக்கா, நாங்கள் ரெனவுன்ஸ் பண்றது இல்லை. சன்னியாஸ் ரிலிஜன் வித் ஃபெசிலிட்டி. ஸோ எனிவே that's why we are in the Kali-Yuga. கோப்பரேட்ஸில் எல்லாம் பியூட்டிஃபுல்லாக இருந்தது. போக அதுலேயும் இப்போ இந்த பிரிவுகள் எத்தனையோ பிரிவுகள். அது பிறகு குரு நானக் comes and established Sikh religion. அது கிறிஸ்துக்கு பிறகு 100 years
அதுவும் ஆரம்பத்தில் எல்லாம் one religion ஒன்றியக்குள்ள ஒருவனே தேவன் multiple religion இப்போ இந்த ஊர் இப்போ இந்த that's this whole part of the in the first 4 religion part of the conflict இப்போ இந்த மற்ற religion எல்லாம் in Iron Age-ல தொடங்கிட்டது வேற பிரிவுகள் இப்போ இந்த முனிவர்கள் சாதுகள் மத தெரேசா சுவாமி விவேகானந்தர் மகாத்மா காந்தி எல்லோரும் வந்து எல்லா முயற்சியெல்லாம் செய்யாது ஸ்டில் இந்த Iron Age. ஸோ இப்போ Iron Age முத்தி இப்போ அடுத்த நிலைக்கு வந்துருக்கு. இப்போ என்ன செய்யலாம், இந்த மரம் முத்தி போய் இருக்குது, நல்லா பழுத்திருந்தவ மரம் முத்தி போய் சொல்லுவாங்களே ஒரு மரம் இருக்கு, ஆலமரம்னு நினைக்கிறேன், அது வளர்ந்து 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 நல்லா வளர்ந்த ஒன்று அந்த மரம் பிரான்ச்ல தானே தங்கி இருக்கும். உங்களுக்கு தெரியுமா? அந்த ஆலமரம் வளர்ந்த உடனே அந்த நல்லா வளர்ந்தோன்னு நல்லா முத்தினோடனே அந்த ஃபவுண்டேஷன் காணா போயிருமா, ஊக்கி போய் காணா போயிருமா, அந்த மரம் அந்த பிரான்ச்லாம் தங்கி இருக்கு. இந்த கல்ப மரம் கிட்டத்தட்ட ஃபவுண்டேஷன் நோலங்கதே அந்த எங்களுக்கு இப்போ இதுல காட்டுற ஃபவுண்டேஷன் நோலங்க there's no circle, no golden age, no silver age, the foundation no longer there. இருந்தாலும் the whole tree now depending on these branches. இதுதான் இப்போ பெரிய பிக் பவர்ஸாக இருக்குது இந்த 4 fourth religion. and you probably wondering இந்த 4 religion பற்றி எங்க அப்போ ஹிந்து மதம் எங்கே இருந்தது நீங்க ப்ராப்ளி யாருக்கா யோசனை வந்ததா? நான் எல்லாம் 4 மதத்தை பற்றி சொல்றேன், ஹிந்து மதம் இதுல காண இல்லையா? அப்ப ஹிந்து மதம் எங்க இருந்து வந்தது? அதான் ஆக்கள் சில பேர் கேட்கிறேன், சில பேர் கேட்பினா நீங்க இதை பற்றி சொல்லுங்க, அப்ப ஹிந்து மதம் இதுல காண இல்லையேண்டு. சில பேர் சொல்லி நம்ம பெருமையா ஆதி மந்தம் இல்லாததான் எங்களுக்கு ஹிந்து மதம் ஆக்சுவலி ஹிந்து மதம் எனக்கு ஞாபகம் வருங்கிற ஹிந்து மத டெக்ஸ்ட் புக் அதுல ஏன் ஹிந்து மதம் பெயர் வந்ததுண்டா, அது ஹிந்து மதம் பெயர் வந்தது என்னண்டா, ஹிந்துஸ்தான் என்ற இடத்துல they found some evidence of some the deities living. So அதனால அந்த இடத்துல they found that place and the evidence. So அந்த இடம் தான் அதுதான் Hindustan. Actually Hindustan Hindu madam nearly in India there's foundation. So basically Hindu madam then people named it Hindu madam இன்னொரு ஒரிஜினல் நேம் ஆதி சனாதன தேவதா தர்மம். If really the history ஆதி சனாதன தேவதா தர்மம் means this is the Hindu madam, this is what the Adi Sanatana Devada Dharma. This is the deity religion. This is why this was around in India. In this period was happening in India. In the India and the Treta Yugamum, Golden Age, everything was in India. And then they found evidence on all these things. And the place they call Hindustan. So they named this religion a Hindu religion. So this is actually represent Hindu religion, but there's no foundation of the Hindu religion existing. அதனாலதான் பெரும்பாலும் நாங்க சொல்ற மாதிரி no foundation, ஆதி மந்தம் இல்லாத religion தான் Hindu religion. People don't know the foundation of, but this is the foundation of the Hindu religion. So இதான் the Hindu religion. அதால probably அதால கிருஷ்ணரும் லக்ஷ்மி நாராயண் ராம் சீதா எல்லாம் நம்ம போடாது ஹிந்து ரிலிஜன் ஃபவுண்டேஷன். ஓகே, மேக் சென்ஸ், எல்லாம் நல்லா குழப்பறணும். எனிவே ஒரு தமிழ் ஒரு பழமொழி இருக்கு, குட்டியை குழப்பினா தான் மீன் பிடிக்கும் மீன் பிடிக்க முடியும். உங்களை நல்லா குழப்பி போட்டு பெந்து தெளிவுக்கு வரட்டும். ஓகே, ஸோ இது ஸோ அது கோப்பரேஜ். அப்போ Iron Age போகிறோம். அங்கே எல்லாம் இங்கே தெளிவாக நல்ல பார்ப்போம், நல்லா ஜூம் பண்ணலாம் பார்ப்போம். ஓகே, ஜூம். ஓகே, இங்கே பார்க்குறீங்களா எல்லாரும் பாடி பில்டர்ஸ் எல்லாரும். திஸ் இஸ் கால் உடல் உணர்வு. எஸ், ரியல் பாடி கான்ஷியஸ். எவ்ரி பீப்புள் ஆர் இன் ஜெயில். இட்ஸ் லைக் ஐ திங்க் தே ஆர் இன் லாக்டவுன் நினைக்கிறேன்.
People are in jail. So people, people are in lockdown. People are they only worry about the body, nothing else. There's no moral. The ஆயுதம் ஒரு பக்கம் சிவில் வோ, ஒரு பக்கம் நேச்சுரல் கிளம், இயற்கழிவு. இதுதான் அந்த கலியுகத்தின் கோரம். ஸோ இதுல காட்டு கலியுகம் ஒரு பக்கம் நேச்சுரல் டிசாஸ்டர், ஒரு பக்கம் earthquake, இந்த சுனாமி, இங்க ஆயுதம். ஸோ திஸ் இஸ் வேர் the கலியுகத்தின் the peak time. ஸோ இந்த இடத்துல தான் தென் கலியுக தொடக்கமும் சத்தியம் பிகினிங்கும் ஆரம்பமாகுது. ஆரம்பம். ஸோ இந்த நேரத்துல there's a God, there's a big part, ஒரு கடவுள்ன்ற மிக முக்கிய பாகம் இங்க தான் இந்த நேரத்துல ஆரம்பிக்குது. அதை நான் டீட்டெயிலா we need actually a whole session for that. We only have 25 minutes now. So I will detail look into next week. So எல்லா டீட்டெயிலும். ஆனா அதுக்கு முதல்ல நான் I just want to cover ஏன் இந்த why is important, ஏன் இந்த பிரிவு, ஏன் மக்கள் சத்தம் ரொம்ப அடிபச்சு கொள்ளினம். ஸோ வெரி இன்ட்ரெஸ்டிங். கவனம் பாருங்க. திஸ் இஸ் த ஒன் ஆஃப் த என்னோட வித்தியாசமாக வெரி இன்ட்ரெஸ்டிங். யூத மதமாக இருக்கட்டும், புத்த மதமாக இருக்கட்டும், கிறிஸ்டியன் மதமாக இருக்கட்டும், முஸ்லீம் மதமாக இருக்கட்டும், சீக் மதமாக இருக்கட்டும், சன்னியாசி மதமாக இருக்கும், சாரி அதை கொஞ்சம் ஜூம் பண்ணுவோம். என்ன மரமாக இருந்தாலும் என்ன மறந்தா எல்லாம் வேற மரமாதின்ற பிராஞ்சா, எல்லாம் பிராஞ்சுகள் எல்லாம் ஒரே மரத்தின் பிரான்ச் தான். ஒரே விதையில எல்லா மதம் ஒரே விதையில தான் வந்திருக்குது. ஸோ பேசிக்கலி ஆக்சுவலி இந்த மதத்துக்காரர் இந்த வீட்டுக்காரர்கிட்ட சொந்தக்காரர், மீன் அண்ணா தங்க மாதிரி. இந்த மதக்காரர் இந்த மதத்துக்கு சொந்தக்காரர், மீன்ஸ் ஒரே மதம், ஒரே மரத்தின். இந்த மரத்தின் விதை இறைவன், ஃபவுண்டேஷன், the God and supreme soul. So actually ஆனா இந்த சைடில் இருக்கிறபடியா அவைக்கு இந்த சைடில் இருக்கிறார்களுக்கு தெரியல. மீன்ஸ் வேற வேற பிரான்ச் இருக்கிறபடியா தாங்கள் ஒரே மரம் என்ற விழிப்புணர்வு இல்லை. அதால தான் பீப்புள் அந்த வீட்டு தாழ்வு, நான் பெருசு நீர் வந்த சண்டை பிடிக்கிறது ஒற்றுமை இல்லாத குறைஞ்சிருக்குது. அந்த தமிழ் படங்களை நீங்க பார்த்திருப்பீங்க. அது எனக்கு நல்ல உதாரணம். தமிழ் படத்துல சின்ன வயசுல ஆக்கள் காணா, ஒரே குடும்பத்துல பிறந்திருப்பினம், 2-3 சகோதரர்கள் சின்ன வயசுல காணா போடினம், எல்லாரும் பெருசா வளர்ந்துடுவீனம். எத்தனையோ படம் இப்படி இருக்கு. வளர்ந்தோடனே எங்கேயோ இடத்துல மீட் பண்ணிவினோம், சண்டை பிடிப்பினோம், பெரிய 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 பிரச்சனை பண்ணினோம். இப்போ இந்த ஏதோ யாரோ கடைசியில சொல்லிவினமோ ஏதோ இந்த படம் போகும், அல்லது மெச்சம் ஒன்று இருக்குமோ, அல்லது ஃபேமிலி மெச்சம் ஒன்று, ஏதோ ஒரு வகையில அவைக்கு எல்லாருக்கும் தெரிய வரும், இவர் தான் இத்தனை வருஷங்களுக்கு காணா போனேன் அண்ணா தம்பி அக்கா தங்கி வந்தோன்னே. இப்போ உங்களை நான் கேட்குற படத்துல இப்போ பார்த்துருப்பீங்க. உங்களை நான் கேட்குற கேள்வி என்ன, அந்த உண்மை தெரிஞ்சா பிறகு முதல் சண்டை போட்டு உண்மை தெரியக்கும்னா சண்டை போட்டு கொண்டு இருக்கணும் எல்லாம் நல்ல பிடிஎம் பரம எழுதி மாதிரி. உண்மை தெரிஞ்சா பிறகு அதே ஃபோர்ஸ்ல சண்டை பிடிப்பினமா? இவரா நான் என்ன 25-30 வருஷத்துக்கு முன்ன தொலைஞ்ச அண்ணா தம்பி தங்கச்சி, அது தெரிஞ்ச அப்புறம் அதே சண்டை பிடிச்சு கொண்டு இருப்பினமும் சான்ஸ் குறைவு இல்லையா? வெரி சான்ஸ் வெரி வெரி குறைவு. ஏண்டா இவ்வளவு காலம் நீண்ட காலம் தொலைஞ்ச அண்ணா தங்கச்சி இப்போ கண்டிருக்கிற அந்த கொஞ்சம் அந்த விழிப்புணர்வு வந்த உடனே அந்த ஏதோ காரணம் அந்த இல்லை, அந்த எதிரி அந்த எனிமிட்டி எல்லாம் காணா போயிடும். அந்த விழிப்புணர்வு தான் இப்ப நாங்க விழாத்துக்கு கொண்டு வருவோம். அதுக்குத்தான் இந்த செஷன் பிரிங் எங்க நிறைய we have இங்க எங்க சென்டருக்கு we have multiple faith. Christian will come and learn this session, Muslim வரும், Jewish people வரும். இந்த செஷன் தான் நாங்களுக்கு ஒரு eye opening. Oh, you all part of the same tree, then why we fight anyway? So இந்த உண்மை விளங்கினோடனே தென் நாங்கள் ஆக்சுவலி நாங்கள் புத்த மதத்தாக்களோ நாங்கள் தமிழர் சண்டை பிடிக்க தேவையில்லை. யூ ஆல் பார்ட் ஆஃப் த சேம் ட்ரீ. அந்த உண்மை தெரியாதபடியா தான் நாங்கள் சண்டை பிடிச்சோன்னு இருக்கிறோம். ஸோ எல்லா இது ரியலி ஒன்றே குலம் ஒரு வினைய தேவை. திஸ் இஸ் த பார்ட் ஆஃப் த ஒன் சீட். சீட் இஸ் ஒன். அண்ட் தென்
we all are separate branchல ஏதோ காரணமாக நான் வேற பிரான்ச்ல போய் இருந்துட்டேன், whatever reason. So any இந்த பிரான்ச் தான் நல்லா சொல்ற ஜியோட்னா மரமரம்லாம் சண்டை போடுறேன், எந்த பிரான்ச் தான் நல்லா இருக்கும் உங்களோட பிரான்ச்சு காய்ச்சி போட்டுன்னு சொல்றேன் இல்லை. ஸோ வி all part of the one tree. ஸோ அந்த பாடம் இந்த வீக்கு இறைவன் அந்த சீட் இறைவன். ஸோ இப்போ கடைசியா ஓகே தட்ஸ் ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட், அதுதான் ஃபவுண்டேஷன். இங்க நீங்க ப்ராப்பர்லி பாத்தீங்க, நீங்க ப்ராப்பர்லி யோசிப்பீங்க, யார் இங்க எல்லாம் வெள்ளை சட்டை போட்டு ஒன்று குந்திக்க கொண்டிருக்கீங்க நம்ம மரத்துக்கு இல்லை. ஸோ இதுதான் நீங்களும் நான். இந்த உலகம் மரத்துக்கு ஒரு சக்தி தேவை, நல்லா வளர்ந்து வர சக்தி தேவை. நாங்க அடுத்த கிளாஸ் நான் சொன்ன மாதிரி அடுத்த கிளாஸ்ல we going to go course detail அங்க அந்த matter. I need to get next picture. Okay. So அந்த இந்த கலியுகம் முடிந்து சத்தியம் தொடங்க அந்த ஒயிட் கலர் பீரியட், தட்ஸ் கான்ஃப்ளூயன்ஸ் ஸ்டேஜ். இந்த இதெல்லாம் ஆக்சுவலி சுப்ரீம் சோல் ஹேஸ் அ பிக் பார்ட் come and influence the world to become the big இந்த உலகத்தை ஒரு சந்தோஷமான உலகத்தமாக பெரிய ஒரு பாகமாகட்டு ஒன்று தொடங்குது. ஸோ வந்த நேரத்துல அந்த ஒயிட் அந்த நேரத்துல there are people who are recognize அந்த இங்க இருந்து அந்த உலகத்துக்கு getting ready, அந்த சங்கமோஷிகம் என்ற இடத்துல எக்ஸ்கியூஸ் மீ அந்த பாகத்துக்கு தயாரான ரெடியான ஆத்மாக்கள், அந்த 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 அதை விளங்கின ஆத்மாக்கள் தான் அந்த become foundation for the whole tree for the next the beginning of the next tree. இந்த நேரத்துல இந்த பீரியட்ல வர ஆத்மாக்கெல்லாம் அந்த நெக்ஸ்ட் வர அந்த ஆரம்பம் விதை ஆரம்பத்தின் முதலாவது ஃபவுண்டேஷனா வரையணும். அதைத்தான் அதை காட்டியிருக்கு. இது போகலாம். இது இப்போ ஜஸ்ட் an introduction. ஓகே, ஸோ இதைத்தான் வந்து காட்டியிருக்க அந்த ஃபவுண்டேஷன். இந்த இறைவன் முதல் வித்தா வாரர், தென் அதுக்கப்புறம் வேர் வந்து ஆணி வேர்களான் இந்த யோகிகள். யோகிகள் மீன்ஸ் anyone learn யோகா and remain. இங்கே தான் நாங்கள் இப்போ விழிப்புணர்வோடு இருக்கிறோம். நான் ஒரு ஆத்மா, அமைதியான ஆத்மா, எல்லோருக்கும் எல்லோருக்கும் அமைதியை கொடுக்கணும், சாந்தத்தை கொடுக்கணும், சந்தோஷத்தை கொடுக்கணும். அதான எங்களோட எல்லாட்ட நோக்கமும். ஸோ அந்த எண்ணம், அந்த நல்லெண்ணம் தான் இந்த உலகம் மரத்துக்கு ஒரு சக்தியா வருது. அதான் வேர். அந்த சக்தி இந்த அடிப்படையில இந்த உலக மரம் வளரப்போகுது. அந்த சக்தி அதாலதான் இந்த வேருக்குள்ள இந்த யோகிகளை காட்டியிருக்கு. ஸோ ஓகே, ஸோ அந்த நீங்கள் இந்த ஓகே அடுத்த ஓகே இந்த படத்தை பார்த்தோம்னா கொஞ்சம் கிராஃபிக். இந்த படத்தை முதல் காட்டையில அந்த ஹிந்தியில இருக்கிறபடியா நான் காட்டல, பட் கொஞ்சம் மோ கிராஃபிக்காக இருக்கு. இது ஃபார் த ஹிந்தி பீப்புளுக்காக வரையப்பட்ட படம். மோ கிராஃபிக்காக இருக்கு, மோ பியூட்டிஃபுல். இந்த ஆக்களத்தை ஒரு தலையா காட்டி கிடக்கு. இதுதான்ங்கிற கிறிஸ்மஸ் இந்த டெக்கரேஷன். இந்த லைட் நாங்கள் மணியா இருக்கிற மணி, அந்த லைட்ஸ் ரெப்ரசன்ட் ஹியூமன் பீயிங். அதில் ஏஞ்சல்ஸ், சில ஏஞ்சல் நான் போடுவோம், விதவிதமான மணிகளை போடுவோம். அது மீன்ஸ் ரெப்ரசன்ட் த தூய்மையான ஆத்மாக்கள், இந்த விசேடமான ஆத்மாக்கள், இந்த தேவ ஆத்மாக்கள். அந்த மீன்ஸ் இந்த மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொண்டு வர வந்த ஆத்மாக்கள். அதான் அந்த ஏஞ்சல்ஸ் ஒன்று சொல்றது, ஏஞ்சல். இப்போ இந்த கடைசியில் அந்த மரத்துக்கும் ஆரத்துல கடைசியில இருக்கிற ஒரு நட்சத்திரம் வந்து பரம்பொருள், சுப்ரீம் சோல். ஹி இஸ் த கைடிங் ஸ்டார் ஃபார் த ஹோல் வேர்ல்ட், த ஹோல் ட்ரீ. அதால அந்த ட்ரீயை மேல வச்சிருக்கணும். ஸோ ஒவ்வொரு அந்த கிறிஸ்மஸின் மரத்தின் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அம்சத்துக்கும் ஒரு மீனிங் இருக்கு. பட் கனெக்டட் டு
this also. And that this is the whole world tree. நாங்க என்ன மார்க்கமா இருக்கட்டும், the message is the same. நாங்க எல்லோரும் ஒரு தாய் மக்கள், ஒரு தந்தையின் மக்கள், ஒரே மரத்தின் விதையில பிறந்த நாங்கள். ஆனா வேற வேற காரணத்துக்காக நாங்க வேற பிராஞ்சில இருந்து எங்களோட பாகத்தை தொடங்கி இருக்கிறோம். இருந்தாலும் நாங்கள் we started eventually from the one seed, which is Supreme Soul. So that's how the tree வளர்ந்து போய் இப்போ வளர்ந்து நல்லா முக்கி போனதுல மீண்டும் இந்த ட்ரீ முக்கியமா மீண்டும் கடைசியா இந்த கோல்டன் ஏஜ் ஸ்டார்ட் பண்றது வந்து again the beginning of the new tree. So then in Supreme Soul again we become the foundation for the new tree. So that the Indian session in the essence மனித குல மரம், கல்ப விருட்சம் நாங்க சொல்லுவாங்க தமிழ்ல, கல்ப விருட்சம். So this is Indian session the essence. உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருக்கா? குட், எக்ஸைட்டடா? ஓகே, உங்களுக்கு கேள்விட்டா நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்க போறேன். ரெடி? இந்த மரத்துல எல்லாரும் அடிமரத்துல தான் தங்கட எல்லாரும் எல்லாரும் இந்த உலக நாடகத்துல எல்லாரும் பிறவி எடுக்கணும், எல்லாரும் தங்கட பாகத்தை செய்யணும், அதுல யாரும் தப்பில்லாது. ஸோ ஆனா உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, உங்களுக்கு ஒரு சாய்ஸ் கொடுத்தா, இந்த உலக நேரத்துல உங்களுக்கு ஒரு சாய்ஸ் இருந்தா எந்த நேரத்துல உங்களோட you like to start your role? கோல்டன் ஏஜ், சில்வர் ஏஜ், இல்ல சந்தோஷம் இருக்கிற நேரத்துல உங்களோட பார்ட்டியை ஸ்டார்ட் பண்ண போறீங்களா, இல்ல பார்ட்டியெல்லாம் நல்லா முடிஞ்சு சாப்பாடெல்லாம் முடிஞ்சு மிஞ்சி இருக்கிற நேரத்துல துவாபரஞ்சோத்துல வந்து இந்த பார்ட்டியை தொடங்க போறீங்களா, அல்லது ஈவன் கலியுகத்துல தொடங்க போறீங்களா உங்களோட பார்ட்டி? நான் ஜோக்கிங்கா சொல்றது வந்து வேலையில பார்ட்டி ஏண்டா நான் முதலே போயிடுவேன், எங்க என்னால் பார்ட்டியா முதலுக்கு போயிடுவேன். ஏண்டா கொஞ்சம் 1/2 an hour 1 hour போனாலே பாதி சாப்பாடு போயிடும், பாதி செலிப்ரேஷன் போனா பிறகு சாப்பாடு இருக்கா, அங்க போய் லெஃப்ட் ஓவரை தான் நாங்க சாப்பிடுவோம். பர்சனலா ஐ டோன்ட் வாண்ட் டு பி லெஃப்ட் ஓவர் எனிதிங். ஸோ அப்போது நான் பந்திக்கு முந்து படைக்கு பிந்தேன், ஸோ பாட்டிக்கு முந்து மற்றது எல்லாரும் பிந்துங்க. ஸோ இந்த உலக நாடக பாட்டிலும் பர்சனலா ஐ தாட் ஐ வாண்ட் டு பி இன் கோல்டன் ஏஜ், சொர்க்கம், சந்தோஷமா இருக்கிறதுல என்னோட பாகத்தை நான் ஸ்டார்ட் பண்ண விரும்பினேன். யுவர் சாய்ஸ். ஆனால் நான் சொல்றேன், எல்லோரும் இங்க ஸ்டார்ட் பண்ண முடியாது, இட் இஸ் நாட் பாசிபிள். ஸோ பட் தே வில் எவ்ரிபடி இங்க ஸ்டார்ட் பண்ணத்தான் வேணும். ஸோ உங்களோட சாய்ஸ். சொல்லுவாங்களே, உங்களோட நான் ஆரம்பத்தங்கிற உங்களுக்கு தான் செய்த டோக், மனம் தரும் வரம், எங்களோட சிந்தனையால நாங்கள் we can create what we want. ஸோ நீங்க சொல்லுங்க, டிசைட் பண்ணுங்க எங்க உங்களோட பாகத்தை நீங்க தொடங்க போறீங்க. பிறவி வேண்டாம்னு சொல்லாதீங்க, அது இம்பாசிபிள், நாட் பாசிபிள். யூ வில் ஹாவ் டு கம் டவுன். நீங்க வந்துட்டீங்களே நீங்க. ஸோ ஆனா நீங்க இங்க தொடங்கலாம், கலியுகத்திலையும் தொடங்கலாம், இதுவே உங்களோட முதுப்பிளவியாம இருக்கலாம். ஆனா ஏதோ தொடங்கி ஆடும். ஸோ யூ டிசைட் எங்க தொடங்க போறீங்க உங்களோட ரோலை. டிசைட். யோசிங்க, அவசரமே இல்லை. ஓகே, ஸோ தட் இஸ் அந்த நோட்டோட we can உங்களோட வேற கேள்வி இல்லாட்டி அடுத்த கிளாஸ் தான் வெரி இன்ட்ரெஸ்டிங் கிளாஸ். நாங்கள் how Supreme Soul actually playing the role for the better place. Very interesting. Actually, I'm going to play a video also and I will share some interesting concept. Very interesting. And எனக்கு நான் ஆரம்பத்தில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் வந்து, எனக்கு நீண்ட நாள் ஆசையா இருந்தது சொர்க்கத்துக்கு போகணும், கடவுளை பார்க்கணும், அவரோட ஆல் தீஸ் திங். ஆக்சுவலி இந்த ராஜோவா படிச்ச அப்புறம் இல்ல என்னோட எல்லா கேள்விக்கும் இட்ஸ் லைக் எக்ஸ்பீரியன்ஸ் கோட் என்ன, கடவுள் சொர்க்கத்துக்கு போறதுன்டா என்ன,
சொர்க்கத்துக்கு போகலாமோன்ற சந்தேகம் இப்ப எனக்கு I don't even have a slight doubt I will miss heaven. Definitely என்னோட seat fixed in heaven. Man, I cannot guarantee for you, but I can easily assure it's up to you. If you really want, you can fix your seat in heaven actually by deciding. அடுத்த செஷன்ல you'll make sense. So actually this is the beginning of the heaven. So there's a way. இங்க நாங்க இந்த மாதிரி தூய்மையான இடத்துக்கு போகணும், சந்தோஷமான இடத்துக்கு போகணும்னா நாங்கள் we need to change. எங்க ஆத்மாவில் இருக்கிற தீய குணங்கள் எல்லாம் we have to clear up. There's no chance. நான் எவ்வளவுதான் எனக்கு ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி போக ஆசை இருந்தாலும் என்னோட மார்ச் 30 out of 100 they have no chance. No chance. Even if you have $1 million, you don't have enough much, you can't go there. ஸோ அதே மாதிரி சொர்க்கம் என்றால் சந்தோஷத்தோட அங்கே பிரச்சனை இல்லாதோட தீமை. ஸோ அங்கே போகணும்னா ஐ நீட் டு ஹாவ் குவாலிஃபிகேஷன் ஆஃப் ஹாப்பினஸ். ஐ நீட் டு பி குவாலிஃபிகேஷன் ஆஃப் பீஸ் அண்ட் ஹாப்பினஸ் இங்கே ரைட் ஹியர். என்ன சொர்க்கத்துல சந்தோஷம் அமைதி நிலைச்சிருக்கண்டா அங்க போறக்கு உங்களுக்கு உரிமை இருக்கான்னு இங்க தான் நாங்கள் we have to decide. Are you happy here? சந்தோஷமா இருக்கிறீங்களா அல்லது இங்கேயே பிரச்சனை? ஆனா அதுக்காக பிரச்சனை இருக்கிறாக்கள் சொர்க்கம் இல்லைன்னு சொல்லல. We can change everything இங்க. This is the time. This is the நான் தமிழ்ல சொன்ன போனா இந்த மாற்றத்துக்குரிய நேரம் தான் இது. நாங்கள் மாறக்கூடிய நேரம் தான் இது. இந்த நேரத்துல தான் நாங்க மாற்றத்துக்கான ஒரு சந்தர்ப்பம் இறைவனங்களை கொடுத்துருக்குறேன். மாறினா நாங்க இந்த இப்படி ஒரு ஹெவன்ல சந்தோஷமா இருக்கலாம். That's why இந்த படத்தை பார்த்தோன்னா I really liked it. ஸோ அது என்னோட பேக்ரவுண்டா நான் வச்சிருக்கேன் இப்ப. ஸோ சொர்க்கம் தான் எங்களோட ரெசிடென்ஸ். ஸோ அதுதான் எங்களோட திஸ் இஸ் த டுடே செஷன் உலக மரம். நீங்கள் உங்களோட ஏரியாவை டிசைட் பண்ணுங்க. நாங்கள் ஒரு மெடிடேஷன் கமெண்ட்ரியோட நாங்கள் முடிப்போம் முடியாத செஷன். பாடம் 5. ஓம் சாந்தி. நான் ஒரு ஞானம் நிறைந்த ஆத்மா. ஞானக்கடலான இறைவன் தன்னிடம் உள்ள ஞானத்தால் என்னையும் நிரப்புகின்றார். இந்த உலக விருட்சத்திற்கு விதையாக விளங்கும் இறைவன் இந்த வேளையில் அனைத்து உண்மைகளையும் வெளிப்படுத்துகின்றார். என்னுடைய புத்தியை மரத்தின் கிளைகளான என்னுடைய உடல் அங்கங்களை விட்டு ஆத்மாவான விதையில் செலுத்துகின்றேன். ஆத்மாவாகிய நான் சகல ஞானங்களையும் என்னுள் உள்ளடக்கியுள்ளேன். நான் செய்யும் செயல்களின் அனுபவங்களை பெறுகின்றேன். நானே செயல்களை ஆற்றுகின்றேன், ரசிக்கின்றேன், அனுபவிக்கின்றேன். இந்த பதிவுகள் அனைத்தும் என்னுள் ஆழ பதிந்துள்ளன. நான் எண்ணும் எண்ணங்களுக்கு இந்த சம்ஸ்காரங்கள் காரணமாகின்றன. சிறந்த மேன்மையான சம்ஸ்காரங்களை உருவாக்குவதன் மூலம் எனது நடத்தையையும் என்னால் மேன்மையானதாக்கிக் கொள்ள முடியும். நான் இந்த உணர்வில் இந்த முழு விருட்சத்திற்கும் அவசியமான புள்ளி வடிவான ஒளியாக, அசரீரியாக, சக்தி கடலாக, தூய்மை கடலாக, மிக உயர்ந்த உன்னதமான விதையாக உள்ள பரமாத்மாவுடன் தொடர்பு கொள்கின்றேன்.
அவரிடம் உள்ள அனைத்தும் என்னை வந்தடைகின்றன. விதையான நான் அவரது சிறந்த குணங்களால் நிரப்பப்படுகின்றேன். என்னுடைய உண்மையான விதை சொரூபத்தில் தந்தையை போன்றே நானும் ஆகின்றேன். அந்த ஒளியாக, தூய்மையாக, அமைதியாக மாறுகின்றேன். என்னை நான் அந்த ஒளி உலகில் காண்கின்றேன். என் சொந்த வீடான அமைதி உலகில், தூய்மை உலகில், ஆத்ம உலகில் தந்தையுடன் மிக நெருக்கமாக இருக்கின்றேன். அனைத்து ஆத்மாக்களும் இந்த ஆத்ம விருட்சத்தில் தமக்கே உரிய இடங்களை கொண்டிருக்கின்றார்கள். உரிய வேளை வரும் பொழுது அவர்கள் தமது பாகங்களை நடிப்பார்கள். நான் தந்தையுடன் இருப்பதால் என் உணர்விற்கு எல்லையே இல்லை. என் இனிய வீட்டில் இருந்த வண்ணம் கீழே முழு உலகத்தையும் பார்க்கின்றேன். உலக விருட்சத்தின் விதையான இறைவனுடன் இருப்பதனால் நான் பிணைக்கப்படவில்லை. அவருடைய தெய்வீக குணங்களால் நிரம்புகின்றேன். எனவே விதையான நான் என் வருங்காலத்திற்கான சக்தியை அடைகின்றேன். ஓம் சாந்தி. Okay, Om Shanti. So we'll see you next week. Okay. Om Shanti.